அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்தின சத்தியத்தின்படியே இனி வரும் நாட்கள் முழுவதுமாக நாம் காணப்போகிறது ஆவியானவருடைய உணர்த்தலின்படியே நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம். இப்போ நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் அறிந்திருப்போம், போதிக்கப்பட்டிருப்போம். இதில் 95% நாம் அறிந்திருப்போம் நியாயப்பிரமாணம். அதாவது இது நியாயப்பிரமாணத்துடைய முடிவே பாவம் செய்தால் மரணம். இது ஏன்னா கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்தை பார்த்தீங்கன்னா சகலத்திற்கும் ஒரு மன்னிப்பு உண்டு, இது மட்டும்தான். ஆனால் இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள காரியங்களை நாம் இன்னும் அதற்குள்ளாக நாம் அறிந்து கொள்ளாதனால பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த அதே நெருக்கத்துக்குள்ளாக தான் இந்த பிரமாணத்துக்குள்ளேயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் கிருபையின் பிரமாணத்தை குறித்து நாம் தியானிப்பதும் கம்மி. இந்த கிருபையின் பிரமாணத்தில் ஒரே ஒரு காரியம், இப்போ இயேசு கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன பாவம் செய்தோம், நம்ம மேலே இருந்த சாபம் என்ன, இதை எப்படியாக இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்திலிருந்து எப்படி விடுவித்தார்? இந்த விடுவிப்பது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக நமக்கிட்ட ஒப்பு கொடுத்தார்? இந்த உலகத்திலேருந்து சரி எல்லோரும் மீட்டெடுக்கும்படியாக நாம் என்ன பாவம் செய்தோம்? இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்த பின்னாடி, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆயிட்டோம். இதற்கு பின்னாகவும் ஏன் நம்ம இந்த நெருக்கத்தில் இருக்கிறோம்? ஏன் இந்த கிருபைக்குள்ள காரியத்தை நாம் களி கூற முடியாமல், சந்தோஷப்பட முடியாமல் ஏன் இருக்கிறோம்? சரி, இதனை குறித்து ஆவியானவரோட உணர்த்தல்படி இனி வரும் நாட்கள் நியாயப்பிரமாணமும் கிருபையின் பிரமாணமும், இதனை குறித்து ஆவியானவர் அனுதினமும் வார்த்தையின் மூலியமாக நம்மளோடு இடைப்பட்டு இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ள காரியத்தை ஆவியானவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமேன்.